சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால். நன்மை முழுமை. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் மோடி உரையாற்றும் போது வர தீபாவளி டபுள் தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜிஎஸ்டி ரேட்ஸை குறைக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. நேற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்துச்சு. அதுல சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இதுக்கு முன்னாடி 4 ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருந்துச்சு. அதை 2ஆக குறைச்சிருக்காங்க. அதாவது 5%, 12%, 18%, 28% இருந்த அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப்ஸை இனிமேல் 5, 18 மட்டும்தான் இருக்கும். 12, 28 நாங்க நீக்கிறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அது போக ஸ்பெஷல் டாக்ஸ் ஸ்லாபாக 40% இருக்கு. அது எதுக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி கோல்டு சில்வருக்கான அந்த 3% டாக்ஸ் ஸ்லாபும் தனியாக இருக்கு. இந்த ஜிஎஸ்டி வரி மாற்றம் சாமானிய மிடில் கிளாஸ் மக்களுக்கு பெரிய அளவுல பயன் தரும்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. பல பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு, பல பொருட்களுடைய விலை ஏறி இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், குறிப்பா கடந்த வருஷம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட அன்னபூர்ணா அப்படிங்கிற ஹோட்டலினுடைய உரிமையாளர் சீனிவாசன் ஒரு கேள்வி எழுப்பினாரு, இந்த கிரீம் பன் விஷயத்தெல்லாம் வச்சு. அதுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி மாற்றத்துல பதில் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். கேட்டகரியாக எந்தெந்த பொருட்களுடைய வரியில மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை இப்ப நம்ம பார்த்துடலாம். முதல்ல உணவுப் பொருட்கள்ல என்ன மாதிரி வரி விதிப்பு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப நான் கொடுக்க போற அந்த பட்டியல் எப்படி இருக்கும்னா, அந்த பொருளினுடைய பெயர், அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன வரி விதிக்கப்பட்டுச்சு, இப்போ என்னவாக அந்த வரி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த பட்டியல்ல நம்ம காட்ட போறோம். பன்னீர் மற்றும் சென்னாவுக்கு 5% 0வாக டாக்ஸை மாத்திருக்காங்க. நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு 12 5% டாக்ஸை குறைச்சிருக்காங்க. இறைச்சி, அதாவது பேக்டு மீட்ஸுக்கு 12% 5% வரியை குறைச்சிருக்காங்க. சுகர் கன்ஃபெக்ஷனரிஸ், அதாவது பேக்கடான ஸ்வீட்ஸ், மிட்டாய்கள், இது எல்லாத்துக்குமே 18 5ஆக வரி குறையுது. சாக்லேட்ஸ், காஃபி, நூடுல்ஸ் போன்ற விஷயங்களுக்கு 18 5ஆக வரி குறையுது. பேஸ்ட்ரி, கேக்ஸ், பிஸ்கட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் 18 5% வரி குறைக்கப்படுது. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்னு வரும்போது தான் நமக்கு அன்னபூர்ணா சீனிவாசன் கிட்ட கேள்வி ஞாபகத்துக்கு வருது. அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட என்ன கேள்வி கேட்டாரு, எங்க ஹோட்டல்ல நாங்க பேக்கரி ஐட்டம்ஸ் விற்கிறோம், அதுல பன்னுக்கு 5% வரி விதிப்பு போடுறீங்க, கிரீமுக்கு 5% வரி விதிப்பு போடுறீங்க, ஆனா இந்த பன்னியும் கிரீமையும் சேர்த்து நான் கிரீம் பண்ணா வித்தனா அதுக்கு 18% வரி விதிப்பு போடுறீங்க, எதுக்கு இத்தனை டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமே, எங்களுக்கு பெரிய குழப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்டாரு. அது இந்தியா முழுக்க வைரல் ஆச்சு. அவர் கேட்ட கேள்வியினுடைய விளைவா என்னன்னு தெரியல. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி பன்னுக்கும் கிரீமுக்கும் 5%மோ அதே மாதிரி கிரீம் பண்ணாக அதை சேர்த்து நீங்க வித்தீங்கனாலும் அதுக்கும் 5% தான் வரி அப்படின்னு சொல்லி இந்த ஜிஎஸ்டில வரி மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தியேட்டர்கள்ல விற்கப்படுற பாப்கார்ன்லயும் ஒரு குழப்பம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, லூஸ்ல சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் போட்ட பாப்கார்னுக்கு 5% வரி விதிப்பு. அதே சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் போட்ட பாப்கார்னை பேக் பண்ணி வித்தீங்கன்னா அதுக்கு 12% வரி விதிப்பு. கேரமல் போட்ட இனிப்பான பாப்கார்னுக்கு 18% வரி விதிப்புன்னு 3 டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருந்துச்சு. இதுவுமே காம்ப்ளெக்ஸா இருக்கு, குழப்புது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுலயும் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதை எப்படி மாத்திருக்காங்கன்னா, சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் போட்ட பாப்கார்ன் அதை நீங்க லூஸ்ல வாங்கினாலும் சரி, பேக்கடாக இருக்கிற பாப்கார்னை வாங்கினாலும் சரி, அதுக்கு 5% வரி விதிப்பு. அதே மாதிரி கேரமல் போட்ட இனிப்பான பாப்கார்னுடைய டாக்ஸ் ஸ்லாபா மாத்தல, அதை 18%ஆகவே வச்சிருக்காங்க. இதன் மூலமாக 3 டாக்ஸ் ஸ்லாப் இருந்தது, இப்போ 2ஆக மாறி இருக்கு. ஸோ நியாயமா பார்த்தோம்னா, சினிமா தியேட்டர்களில் விற்கப்படுற சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் போட்ட பாப்கார்ன்களுடைய விலை குறையணும். அதை வாடிக்கையாளர்கள்கிட்ட அந்த நிறுவனங்கள் கடத்துறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம அந்த பட்டியலை தொடரலாம். ஐஸ்கிரீமுக்கான வரி விதிப்பு 18 5% குறைக்கப்படுது. இதன் மூலமாக ஐஸ்கிரீம் விலையும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரோட்டா, இந்தியன் பிரெட்ஸ், அதாவது இதெல்லாம் பேக்கடாக விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் 18 0% ஆக்கியிருக்காங்க. ஹோட்டல்களையும் அதுக்கான வரி விதிப்பு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தண்ணீர் பாட்டில் 12% 5% மாத்திருக்காங்க. பேக்கடாக இருக்கிற இந்த மிக்சர் போன்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதுக்கான வரி விதிப்பு அப்படிங்கிறது 12 5% குறைஞ்சிருக்கு. பட்டர், கீ, சீஸ் இதனுடைய வரி விதிப்பு 12 5% குறைஞ்சிருக்கு. பீஸாவினுடைய அந்த பிரெட் இருக்குல்ல, அண்டர் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு 5% 0ஆக வரியை மாத்திருக்காங்க. சப்பாத்திக்கும் 5 0ஆக வரியை மாத்திருக்காங்க. மீன், இறால் போன்ற கடல்சார் உணவுகளுக்கு 12% 5% வரியை குறைச்சிருக்காங்க. இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல 50% வரி விதிப்பு செஞ்சிருக்காரு. அதுல இந்த மீன் மற்றும் இறால் ஏற்றுமதியும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ நான் சொன்ன உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் குறைய இருக்குது. இது நேரடியாக மக்களுக்கு பலனளிக்கும் ஒரு வகையில, அவங்க போய் கடையில வாங்கினாங்கன்னா. இன்னொரு வகையில எப்படின்னா, அவங்க வாங்குற அந்த பேக்கடு ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கிற நிறுவனம் அவங்க மூலப்பொருட்கள் வாங்குறாங்க இல்லையா,
அந்த மூலப்பொருட்களினுடைய விலையிலையும் கொஞ்சம் சரிவு இருக்கு. ஸோ அதனால ஒட்டுமொத்தமாக அந்த பொருட்களினுடைய விலையுமே அந்த நிறுவனம் குறைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த விலை குறைப்ப நிறுவனங்கள், தொழில்துறைகள் மக்கள்கிட்ட கொண்டு போறாங்களா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய கடமை. இப்ப நம்ம தினசரி பயன்படுத்துற பொருட்களுடைய வரி என்னவாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேர் ஆயில் 18% குறைஞ்சிருக்கு. டூத் பேஸ்ட், டூத் பிரஷ் 18% குறைஞ்சிருக்கு. டாய்லெட்ரிஸ் அதாவது கழிவறை சார்ந்த அதை கிளீன் பண்றதுக்கு தேவையான லிக்விட்ஸ், டிஷ்யூ பேப்பர் போன்ற பொருட்கள் 18% குறைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படுற டைப்பர் 12% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சீப்பு, ஹேர்பின் போன்ற பொருட்களுக்கு 12% குறைஞ்சிருக்கு. டாய்லெட் சோப்புக்கு 18% வரி குறைஞ்சிருக்கு. இதுல ஒரே ஒரு பொருளினுடைய விலை மட்டும் ஏறி இருக்கு. அகர்பத்திகள் 12% அதனுடைய வரியை 18 உயர்த்திருக்காங்க. சரி, இப்போ வீட்டு உபயோக பொருட்களுக்கு வருவோம். பாத்திரங்களுக்கு 12% குறைஞ்சிருக்கு. ஏசி, டிவி, மானிட்டர்ஸ் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு 28% 18% வரியை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஏசி, டிவி, மானிட்டர்ஸ் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய விலை குறையறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். சோலார் வாட்டர் ஹீட்டரினுடைய வரி அப்படிங்கிறது 12% 5 குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆட்டோமொபைல் செக்ஷனுக்கு வருவோம். டூ வீலர் அதாவது 350 சிசி அல்லது அதுக்கு குறைவா இருக்கிற டூ வீலர்களுக்கு 28% வரி விதிப்பு செய்யப்பட்டு இருந்துச்சு. இப்போ அது 18% குறைச்சிருக்காங்க. பெரிய அளவிலான விலை குறைப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. அதுவே 350 சிசிக்கு மேல இருக்கிற வாகனங்களுக்கு 31% இதுக்கு முன்னாடி வரி விதிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. 28 + 3% செஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை 40% உயர்த்திருக்காங்க. கார்ஸை பொறுத்த வரைக்கும் 1500 சிசி வரைக்கும் இருக்கிற 4 மீட்டருக்கு குறைவான நீளம் கொண்ட கார்களுக்கு 28% 18% வரியை குறைச்சிருக்காங்க. அது நம்ம 28% கூட சொல்ல முடியாது, 29%. ஏன்னா 1% செஸ்ஸையும் சேர்த்து வசூலிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதை 18 குறைச்சிருக்காங்க. கார்கள்லயே இன்னொரு செக்மெண்ட்டுக்கு வேற மாதிரியான வரி விதிப்பு செய்யப்படுது. அதாவது 1200 சிசிக்கு அதிகமாக 4 மீட்டர் நீளத்துக்கு அதிகமாக இருக்கிற கார்களுக்கு இதுக்கு முன்னாடி 43% வரி விதிப்பு, அதாவது செஸ்ஸை எல்லாம் சேர்த்து. இப்போ அதை 40% குறைச்சிருக்காங்க. இதுக்கு மேல செஸ்ஸும் வசூலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையிலான கார்களினுடைய விலையும் கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி மிகப்பெரிய எஸ்யூவி கார்களுக்கான வரி 50% 40% குறைஞ்சிருக்கு. ஸோ அதனுடைய விலையும் குறையுது. அதே மாதிரி ஆட்டோ அதனுடைய வரி விதிப்பு அப்படிங்கிறது 28 18 குறைக்கப்பட்டிருக்கு. பஸ், லாரி, கூட்ஸ் ஏற்றிட்டு போற வாகனங்கள் அதனுடைய வரி விதிப்பு அப்படிங்கிறது 28 18 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அதனுடைய வரி விதிப்பு 18% குறைச்சிருக்காங்க. சைக்கிளினுடைய வரி விதிப்பு 12 5% குறைஞ்சிருக்கு. சைக்கிளினுடைய உதிரி பாகங்களுடைய விலை 12% 5% குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஹெல்த் கேர் மற்றும் மெடிசன் அந்த செக்டாருக்கு வருவோம். கண்ணில் போடுற அந்த பவர் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு 12% வரி விதிப்புல இருந்து 5% வரியை குறைச்சிருக்காங்க. தெர்மோமீட்டர், குளுக்கோமீட்டர் போன நம்ம வீட்டிலேயே டெஸ்ட் பண்ணிக்க கூடிய அந்த டெஸ்டிங் கிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு 12 5% வரி குறைஞ்சிருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது ஒரு தனி நபருக்கான இந்த இன்சூரன்ஸ்களுடைய வரி விதிப்பு அப்படிங்கிறது 18 0 ஆக்கியிருக்காங்க. நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் இதை வலியுறுத்திருந்தாங்க. ஏன்னா சாமானிய மக்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்கு. அதுல நீங்க இவ்வளவு % வரியை போடுறது அப்படிங்கிறது அநியாயமா இருக்கு, அதை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ அந்த இன்சூரன்ஸ் மீதான வரி விதிப்பு நீக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனைகள்ல பயன்படுத்துற ஆக்சிஜன் அதுக்கு 12 5% வரியை குறைச்சிருக்காங்க. உயிர் காக்கும் 33 வகை மருந்துகளுக்கு 12% 0 வரியை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி கேன்சர் ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தேவையான 3 முக்கியமான மருந்துகளுக்கு 5% வரி விதிப்புல இருந்து வரியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக பொதுவாக மெடிக்கல் ஷாப்ல விற்கப்படுற பல வகையான மெடிசன்களுக்கு 12 5% வரியை குறைச்சிருக்காங்க. பேண்டேஜ் போன்ற பொருட்களுக்கு 12 5 வரி குறைஞ்சிருக்கு. அடுத்ததா கல்வி சார்ந்த விஷயத்துக்கு வருவோம். மேப்பு, சார்ட்டு, குளோபு போன்ற பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துற அந்த விஷயங்களுக்கு வரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கு 12% வரி இருந்துச்சு. பென்சில், ஷார்ப்னர், கிரையான்ஸ் போன்ற பொருட்களுக்கு 12% 0 வரியை மாத்திருக்காங்க. நோட் புக்ஸுக்கு 12% 0 வரி குறைக்கப்பட்டிருக்கு. வரவேற்கத்தக்கது. ஏன்னா சாமானிய மக்கள் நோட் புக்ஸ் வாங்குறதுக்கு இனி கொஞ்சம் குறைவாக செலவு செய்ய போறாங்க. அதே மாதிரி இரேசர் அதுக்கு 5% வரி விதிப்பு இருந்துச்சு. இப்போ அது 0 மாற்றப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த கல்வித்துறை சார்ந்த அவங்க அறிவிச்ச எல்லா பொருட்களுக்கும் வரியை 0 ஆக்கியிருக்காங்க. இப்போ விவசாயம் சார்ந்து என்ன மாதிரியான வரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டிராக்டர்களுக்கு 12 5% வரி குறைக்கப்பட்டிருக்கு. டிராக்டர்களுடைய உதிரி பாகங்கள், டிராக்டருடைய டயர்களுக்கு 18 5% வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கு. பயோ பெஸ்டிசைட்ஸ் மற்றும் நியூட்ரியன்ஸுக்கு 12% 5% வரி குறைஞ்சிருக்கு. சொட்டு நீர் பாசனம் செய்யறதுக்கான அந்த அமைப்புகள் ஏற்படுத்துற அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் அதாவது நீர் தெளிக்கிற அந்த கருவிகளுக்கு
12% 5% வரி குறைஞ்சிருக்கு. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இதுல பயன்படுத்துற அந்த எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ் இருக்கு இல்லையா, இப்போ மாடர்ன் மிஷினரிஸ் நிறைய வருது. அந்த மிஷினரிஸினுடைய வரியை எல்லாம் 12% 5% குறைச்சிருக்காங்க. உட்கட்டமைப்பு அப்படிங்கிற அந்த துறைக்குள்ள வருவோம். சிமெண்டினுடைய விலை ஒரு பேக்குக்கு 28% வரி விதிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ அது 18% குறைஞ்சிருக்கு. இதன் மூலம் கட்டுமானத்துக்கான விலை குறையுது. அது வீடு வாங்குறதுக்கான அந்த விலையையும் குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கிரானைட் பிளாக்ஸினுடைய அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது 12% குறைஞ்சிருக்கு. குறிப்பாக ஹோட்டல் ரூம்ஸ் அது 7,500 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி 12% வரி இருந்துச்சு. இப்போ அது 5% குறைச்சிருக்காங்க. இந்த 7,500 ரூபாய் தாண்டிச்சுன்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி வரி விதிச்சிருந்தாங்களே அதே நிலைமை தொடருது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் துறையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பால பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அதுல என்னென்ன மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி ஷால்ஸ் அதனுடைய வரி விதிப்பை 12% குறைச்சிருக்காங்க. ஃபுட்வேர் அதாவது காலணிகள் அந்த ஒரு செருப்பினுடைய விலை 2,500 ரூபாய் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 12% வரி விதிப்பை குறைச்சிருக்காங்க. கார்பெட் தரை விரிப்புக்கு 12% குறைச்சிருக்காங்க. இதுல ஏற்றப்பட்ட ஒரே பொருளினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2,500 ரூபாய்க்கு மேல எந்த ஒரு ஆடை வாங்கினாலும் அதுக்கான வரி விதிப்பு 12% உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்கப்படுது. ஏற்கனவே வரி விதிப்பின் மூலமாக திருப்பூர்ல இருக்கிற பல்வேறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த வரியை வேற உயர்த்திட்டீங்க அப்படின்னா 2,500 ரூபாய்க்கு மேல துணி வாங்குறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த ஆடைகளுடைய விற்பனை அப்படிங்கிறது சரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த டெக்ஸ்டைல் துறையில இருக்கிறவங்க கருதுறாங்க. அடுத்ததாக சின் குட்ஸ் அல்லது சின் டாக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். சின் டாக்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு பாவ வரின்னு கூட சொல்லலாம். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் உட்கொண்டால் நமக்கோ இல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஆபத்து ஏற்படலாம், பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற அடிப்படையில இதுக்கெல்லாம் உச்சபட்ச வரியாக 40% விதிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 28% வரி விதிப்பு இருந்துச்சு. அப்படி என்னென்ன பொருட்கள் எல்லாம் இது கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிறோம்ல அதுக்கு 40% வரி, கெஃபைன் கலந்த இதே மாதிரியான ட்ரிங்க்ஸ் அதுக்கு 40% வரி, சிகரெட், பீடி மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்கள் குட்கா அந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு 28% வரியை உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி பிஸ்டல், கன்ஸ் இதை வாங்கணும்னாலும் சட்டப்படி வாங்கணும்னாலும் 28% நீங்க வரியை உயர்த்தி தான் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பாவ வரிக்குள்ள வராத சில விஷயங்களும் 40% வரி விதிப்புக்குள்ள வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎல் போன்ற ஸ்போர்ட்டிங் நிகழ்ச்சிகளினுடைய டிக்கெட் விலை அதுக்கு இதுக்கு முன்னாடி 28% வரி விதிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதை 40% உயர்த்துறாங்க. இதுவே ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட்ஸ் அதாவது இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னா அது ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட்ஸ். அதுவே ஐபிஎல் மாதிரி தனியார் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதையெல்லாம் அன்ரெகனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமோ, இந்தியன் ஃபுட்பால் டீமோ, இந்தியன் வாலிபால் டீமோ இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு கேம் நடத்துறாங்க, அந்த கேமுக்கு டிக்கெட் வாங்கி போகணும் அப்படின்னா அந்த டிக்கெட்டினுடைய விலை 500 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி 0% டாக்ஸ் தான். இதுவே 500 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு 18% டாக்ஸ். ஏற்கனவே ஐபிஎல் டிக்கெட்டை தாறுமாறான ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் இன்னும் அதிகமாக விலைக்கு விற்கப்பட போகுது. சரி, சினிமா டிக்கெட்ஸ்லயும் இதே மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. 100 ரூபாய் வரைக்கும் இருக்கிற டிக்கெட்டுகளுக்கு இதுக்கு முன்னாடி 12% வரி விதிப்பு இருந்துச்சு. இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி 100 ரூபாய்க்கு மேல இருக்கிற அந்த டிக்கெட்டுகளுக்கு 12% வரி விதிப்பு இருந்துச்சு. அதுல எந்த மாற்றமும் செய்யப்படலை. வேற எந்தெந்த பொருட்களுக்கு வரி விதிப்புல எந்த மாற்றமும் செய்யப்படலை அப்படிங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ் அதுக்கு 12% வரி விதிப்பு தான் நீடிக்குது. கோல்டு, சில்வர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் டாக்ஸ் லாபு, இதுக்கு 3% வரி விதிப்பு தான் இருக்கு. ஜுவல்லரி மேக்கிங் அதுல செய்கூலி சேதாரம் ஏற்படுது இல்லையா அதுக்காக வசூலிக்கப்படுற தொகையில 5% ஜிஎஸ்டி கட்டணும். அதே மாதிரி அரிசி, பருப்பு போன்ற மளிகை பொருட்கள் அத்தியாவசிய தேவையாக இருக்கிற மளிகை பொருட்களுக்கு 5% வரி விதிப்பிருச்சு. அதுவும் அப்படியே தொடருது. இந்த வரி மாற்றங்கள் எல்லாம் செப்டம்பர் 22 அதாவது நவராத்திரியினுடைய தொடக்கத்துல இருந்து அமலுக்கு வரும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் மாநிலங்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டுச்சு. அதாவது இப்ப ஜிஎஸ்டி வரி எல்லாம் குறைச்சிருக்கீங்க ரைட்டு, ஆனால் இதன் மூலமாக வரியில ஒரு இழப்பு ஏற்படும், மாநிலங்களுக்கு வந்து சேர வேண்டிய நிதியில குறைவு ஏற்படும். அதை எப்படி நீங்க காம்பன்சேட் பண்ண போறீங்க, அதை ஈடு செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா அதை மத்திய அரசு நிராகரிச்சிட்டாங்க. காரணம் அவங்க சொல்றது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி வரி குறைப்பினால வரி வருவாயில குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 48,000 கோடி அளவுக்கு வரி குறையும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே வரி குறைப்பாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்து ஃபெஸ்டிவல் சீசனாக வருது, வரி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால மக்கள் இன்னும் பொருட்களை அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அதிகமாக வாங்கினாங்கன்னா இந்த 48,000 கோடி இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுத்திருந்து அதுக்கப்புறமாக முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி
மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வரியெல்லாம் குறைஞ்சிருக்கு. நியாயப்படி பார்த்தா நிறுவனங்கள் இந்த வரி குறைப்புக்கான அந்த பலனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை சரியாக அவங்க செய்யறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அனைத்து அரசாங்கங்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டி ஸ்லாபுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக ஒரு விவாதம் போய்கிட்டே இருக்கு. அதுக்கு மாநிலங்கள் எல்லாம் உடன்பட மறுக்கிறாங்க. காரணம், ஏற்கனவே வரி விதிப்புகளை ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்து மத்திய அரசு எடுத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தான் மாநிலங்களுக்கு பிரிச்சு தராங்க. அதுலயே எங்களுக்கு போதிய நிதி வரல அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க நிதி கொடுத்தாதான் எங்களால மாநிலங்கள்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இதுல ஏற்கனவே எங்களுடைய வரி வருவாயாக இருக்கிற பெட்ரோல், டீசல், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் போன்ற இந்த விஷயங்களையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டா அதுக்குமே நாங்க மத்திய அரசு கிட்ட கையேந்தி நிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். எங்களால மாநிலத்துல சுய ஆட்சியாக எந்தவித திட்டங்களையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது அரசியலாக கூட பயன்படுத்தப்படும். அதனால நாங்க அதை இதுக்குள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாநிலங்கள்ல, குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் பெட்ரோல், டீசல் இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ள வராம இருக்கு. இப்போ 4ஆக இருந்த அந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸ் 2ஆக மாறி இருக்கு. கொஞ்சம் சிம்பிளிஃபை இருக்கு ஜிஎஸ்டியுடைய அந்த நடைமுறை. ஆனால் எதிர்கட்சிகள் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ்ல நாங்க இந்த ஜிஎஸ்டியை ஐடியாவாக கொண்டு வரும்போது ஒரே நாடு ஒரே டாக்ஸாக இருந்துச்சு, அதாவது ஒரே வரி விதிப்பு தான் எல்லா பொருட்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சிம்பிளிஃபைடாக கொண்டு வரணும்னு நினைச்சோம். ஆனா இதை காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அதுல ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்பெஷல் டாக்ஸ் லாபாகவும் வச்சிருக்காங்க. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளும் பொருளாதார நிபுணர்களும் சொல்ற விஷயமா இருக்கு. அதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்றாங்களா அப்படிங்கிறது எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி பல்வேறு தகவல்களோட வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால். நன்மை முழுமை.